எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. நம்ம இதுவரைக்கும் 5 அதிகாரத்தோட பொருள் விளக்கம் பார்த்துட்டோம். இன்று 6வது அதிகாரம். போன அதிகாரத்துல கணவன் எப்படி இருக்கணும், அவனுடைய பண்பு எப்படி இருக்கணும், அந்த பண்பின்படி அந்த அறத்தின்படி அவன் வாழ்ந்தா அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இல்லறம் என்பது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நடத்துவது இல்லைங்களா? இந்த அதிகாரத்துல மனைவி என்பவள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. இந்த அதிகாரத்தின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். இந்த பதிவில் முதல் 2 திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 51. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனைத்தக்க, மனை என்றால் இல்லறம், தக்க என்றால் ஏற்றவாறு, இல்லறத்திற்கு ஏற்றவாறு. மாண்புடையல் அப்படின்னா அந்த இல்லறத்துக்கு சிறப்பு வாய்ந்தவள், அந்த இல்லறத்தின் சிறப்பை கொண்டவள். ஆகி தற்கொண்டான், அந்த சிறப்புடையவளாகி தற்கொண்டான் என்றால் தனது கணவனின் வளத்தக்கால், அவனின் வருமானத்திற்கு ஏற்ப வாழ்க்கை துணை, அதற்கு ஏற்ப வாழ்பவளே வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். நற்பண்பை கொண்டவளாகவும் வருமானத்திற்கு ஏற்ற செலவை செய்பவளாகவும் இருப்பவளே வாழ்க்கை துணை. போன அதிகாரத்துல 9 பேருக்கு ஆற்ற வேண்டிய கடமையெல்லாம் சொன்னார்ல, அதுல மனைவிக்கும் சரி பங்கு இருக்கு. இல்லறம் என்பதே கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழ்வது. கணவனுக்கு என்னெல்லாம் கடமை இருக்கோ அந்த கடமையில சரிபாதி பங்கு மனைவிக்கும் இருக்கு. போன அதிகாரத்துல 9 பேருக்கு கடமை ஆற்றணும்னு கணவருக்கு சொல்லினார். யாரெல்லாம் அந்த 9 பேரு? மூவர், துறந்தார், தூவாதவர், இறந்தார், தென்புலத்தார், தெய்வம், விருந்தினர், சுற்றம், தன் குடும்பம். இந்த 9 பேருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைய கணவன் செய்யும் போது மனைவியும் உறுதுணையா இருக்கணும். அதுதான் அவளுடைய நற்பண்பு. அதாவது அவள் சமுதாய பார்வையும் குடும்பத்தை ஏற்று நடத்தும் பொறுப்பையும் கொண்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சமுதாய பார்வை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் செய்யறது, அவங்கெல்லாம் சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லைங்களா, தன் குடும்பம் கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்யும் போது இந்த மனைவி உறுதுணையா இருக்கணும். அது போலவே விருந்தோமல் அப்படிங்கிறதுல நம்ம விருந்து படைக்கணும். விருந்து படைக்கணும்னா அவளுக்கு சமையல் தெரிஞ்சிருக்கணும். சமையல் என்பது ஒரு நுண்கலை. எதையோடு சேர்த்தால் சுவையாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிற நுண்ணறிவை அந்த மனைவி பெற்றிருக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த மனைவியோட கையில இருக்கு. ஏன் மனைவி மட்டும்தான் சமைக்கணுமா, கணவன் சமைக்க கூடாதா அப்படிங்கிற விதண்டாவாதத்துக்கு நான் வரல. யார் வேணா சமைக்கலாம். ஆனா அந்த காலத்துல வருமானத்தை ஈற்றது கணவனாகவும் குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிறது மனைவியாகவும் இருந்தது. இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வருமானத்தை ஈட்டும்படியா இருக்கு. ஸோ சமையல் அப்படிங்கிறத யார் வேணா பண்ணலாம். ஆனா இந்த குறள்ல மனைவியோட பண்பை பத்தி தான் சொல்லியிருக்காரு. சமையல் என்பது நுண்கலை, அந்த நுண்ணறிவை அவள் பெற்றிருக்க வேண்டும். மனைவியோட பண்பா என்ன சொல்றாரு? கணவன் ஆற்ற வேண்டிய கடமைக்கு மனைவி உறுதுணையா இருக்கணும். அது மாதிரியே வளத்தக்கால் அப்படின்னு சொன்னாலே வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். விருந்தோமல் படைக்கும் போதோ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதோ வரவுக்கு மேல செலவு செஞ்சா அதுவும் அங்க தப்பு தான். வரவுக்கு ஏற்ற செலவு செய்பவளாகவும் நற்குணம் கொண்டவளாகவும் இருப்பவளே வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. நற்பண்பு வரவுக்கேற்ற செலவு கொண்ட இல்லாள் நல்லாள். நற்பண்பு வரவுக்கேற்ற செலவு கொண்ட இல்லாள் நல்லாள். இதோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குறள்ல மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள்ல அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வாங்க அடுத்த குறளோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றிதாயினும் இல். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின்
வாழ்க்கை எனை மாற்றிதாயினும் இல். இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். மனை மாற்றி அப்படின்னா இல்லற வாழ்க்கையோட சிறப்பு. இல்லாள்கண் அந்த சிறப்பு. இல்லாள்கண் அப்படின்னா இல்லாளிடத்தில், அந்த மனைவி இடத்தில். இல்லாயின் இல்லை என்றால். வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எனை மாற்றி எவ்வளவு எனை என்றால் எவ்வளவு, எவ்வளவு சிறப்பாக தாயினும் இருந்தாலும் இல் அது இல்லை, சிறப்பானதாக இருந்தாலும் பயன் இல்லை அப்படிங்கிறதான் சொல்றாரு. முழு பொருளையும் பார்க்கலாம். இல்லறத்தின் சிறப்பை மனைவி கொண்டவளாக இல்லை என்றால் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதில் பயன் இல்லை. அதுதான் இங்க அவர் சொல்ல வர்றார். ஒரு கணவன் அறச்செயல் செய்கிறான், அதாவது ஒரு துறவிக்கோ ஒரு வறியவனுக்கோ தானம் தர்மம் பண்ணும்போது இந்த மனைவியோட ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? அந்த இல்லறத்துல சண்டை தான் வரும். சண்டையுள்ள வீட்டில் மன நிம்மதி இருக்குமா? மன நிம்மதி இல்லாத வீட்டில் செல்வமும் புகழும் இருந்து என்ன பயன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. புகழ் வெளியில் கிடைக்குது, செல்வ சிறப்பாக இருந்தாலும் இந்த மன நிம்மதி இல்லை அப்படின்னா அங்கே எந்த பயனுமே இல்லை. அதைத்தான் வள்ளுவர் இங்கே சொல்லியிருக்காரு. மனைவியும் கணவனும் 2 பேருமே அறச்செயலில் ஈடுபட்டு இல்லறத்தை நடத்த வேண்டும். இதற்கு என்னுடைய பொருள் கவிதை. தனமும் தானியமும் இருந்தென்ன பயன், மனைவி நல்லவளாக இல்லை எனின். தனமும் தானியமும் இருந்தென்ன பயன், மனைவி நல்லவளாக இல்லை எனின். இதோட பொருள் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.